உடம்பிடை தோன்றிற்றொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உறச் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். யார் சொன்னது? கம்பர். பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் ஒட்டக்குத்தர். திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் திருவெழு கூற்றிருக்கை. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் தொன்னூல் விளக்கம். எறும்பும் தன் கையில் எஞ்சான் என்பது சொன்னது அவையாறு. பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? திருப்பாவை. 6வது 12வது முடிக்கும் படிக்க முடியுமா? நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், அமைதியார். காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் அழகிய சொக்கநாதர். சைவராக இருந்த சமண காப்பியமான சிவ சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நாச்சினார்க்கினியர். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களை வச்சானா நச்சர், திருமலையார், தாமத்தர். ஆட்சிக்கு அஞ்சாமலும் யாவரேனும் ஆட்கனவை துஞ்சாமலும் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுவான் கவிஞன் ஆவான் சொன்னது முடியரசன். கோவலன் பெற்றல்னா கோவலன் கொலை காலப்பட்ட இடம். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வாரா. பொருந்தா இணை. மைன மேம்பாடுங்கிறத பொருந்தாதினை. அப்போ மான அழகு, மீன முயற்சி, மூன மூப்பு. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கம் தவிர எல்லாமே எரிகின்றன. வள்ளிக்கண்ணன். வெப்ப தடுகளத்து வேளங்கலாயிரமும் கொப்பத் தொடுகளற்றல் கொண்டோன். இவ்வரியை யாரை குறிப்பிட்டார்னா ராஜேந்திரன். நகல்வல்லார் அல்லாருக்கு மாயிரு நாளம் பகலும் பார்ப்பட்ட என்றோர். இல்லறவியல். செய்யனும் மேற்சொல்லும் வினையாளனும் பெயரை தேர்ந்தெடுக்க செய்தவன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றல் எழுதுக. கல்லார்க்கும் கற்றார்க்கும் கழிப்பொருளும் கழிப்பே. இரவு நிகழ்வெதிர் வென்னும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குறித்திப்பாட்டே. பெற்றது வழங்கி வாழும் பெருங்கணமும் பெறுதல் இன்பம். பேனாலும் எடுத்துட்டு வரல. பெற்றது வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? தினம்னா நாள், நெருநல்னா நேற்று, மாறன்னா மன்மதன். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்று. வேர்ச்சொல் பற்று. 4 மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். சிறப்பனத்து தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுவத்து காண்டம். வல்லைக்கு உறங்கும் வளநாடு வல்லை என்பதன் பொருள் நெல் குத்தும்போது பெண்கள் பாடும் பாட்டு. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்து என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் திருவாசகம். ஆர்ப்பறவை அணிதிகளும் மணிமுறுவல் அரும்பறவை. இப்பாடல்களில் அமைந்துள்ளவற்றை பின்வரும் நோட்டில் எது தவறானதுன்னா சீர்முரண் அமைந்துள்ளதுங்கிறது தப்பு. தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது. ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலை கொண்டு முடிவது. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர் கே.ஆ.பி. விஸ்வநாதன். தெண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே. திண்டிரல் அப்படின்னா உறுதியான. துறைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் பெருஞ்சித்தனார். ஏற்பாடு என்பதன் பொருள் சூரியன் மறையும் நேரம். கா என்ற ஓரழுத்த ஒரு மொழிக்கான தவறான பொருள் எதுனா காத்தல் தான். கானா அரசன், மயில், காற்று. சலவர்ன டிசைட்ஃபுல் பர்சன்ட். அகரவரிசை சீராட்டு, தாளாட்டு, நீராட்டு, பாராட்டு. செயற்பாட்டு வினைச்சொற்றல்னா நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித்தலை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தெரினும் அஃதே துணை. பரிந்து வெறித்து. மூதூர் எத்தினைக்குரிய ஊர் மருதம். ஈறுபோதல் இனமிகள் விதிப்படி புணர்ந்தது செங்கடல். வீரமாமுனிவர் பரமார்த்த குருக்கதை. தேவநாய பாவனர் தமிழர் திருமணம். திருவிக்கா சைவ திரவு. செருன சண்டை செருன வயல். அழுது அடியடைந்த அன்பர்னா மாணிக்க வாசகர். என்று மூல தென்தமிழ்னா கம்பர். பதிதொரு புயல் பொலி தருமணி பனைதரு பருமணி பகரா நெர். இதில் புயல்ங்கிறது மேகம். மான விலங்கு. செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார். குண்டலகேசிக்கு எளிதாக எழுந்த வாத நூல் நீலகேசி. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருளையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் அபிதான சிந்தாமணி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது ராஜாதி. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்சென்று என கவிமணியின் பாடலை பாராட்டியவர் டி.கே. சிதம்பரனார். திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது? எனது இலங்கை செலவு. மன்னன் உயிர்த்த மலர்தலை உலகம். மூசி கீரனார். சிவபெருமான் திருக்கோவிலில் எதிரே உள்ள 6 கால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்ற நூல் எது? திருவிளையாடல் புராணம். பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? திருஞான சம்பந்தர். சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? திருவெண்ணெய்நல்லூர். எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதை படைத்தவர் தருமு சிவராமு.
மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வரலீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் குமரகுபுரம். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுவர் சீர்காழி சி. ரா. அரங்கநாதன். தேம்பாவணி நூலின் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 36. முடியரசன் காவியப்பாவை சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன் குமரகுருபர் சகலகல வள்ளிமாலை கண்ணதாசன் மாங்கனி. மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் அகரு. அலர்முகை வீன்னா மலர் தான் குறிக்குது. மருமக்கள் வழி மானியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கவிமணி. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போலன்னா துன்பம். நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினார். ஒருவர் கூறியது அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம் பொருள் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று ஆகும். ரெண்டுமே சரியானது தான். பண்பு பெயர் திட்பம். தப்பு தீர்ப்பு துப்பு தோப்பு இதுதான் அகரவரிசை. வெய்யோன்னா திங்கள் அப்படிங்கிறது பொருந்தாதினை. தமிழரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். கற்றவனுக்கு கட்டுஞ்சோறு வேண்டாம் என குறிப்பிடுகிற பழமொழி நானூறு. மாணவன் பாடம் படித்திலன் அப்படிங்கிறது எதிர்மறை தொடர். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறள் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தினால் என்ற இணை எதுகை. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. தமிழருக்கு பெருமை தராதது எது? இரட்டைக்கிழவி இரட்டிற் பிரிந்திசையா அப்படின்னா இரட்டிற் பிரிந்திசையாதது எது? சேமமுறை நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என பாடியவர் மருதகாட்சி. கண்ணதாசனுடைய நூல்கள் பார்க்கலாம். ஆயிரந்தீவு அங்கேற்கனே ராஜதண்டனை மாங்கனி. ஊமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் தேன்மலை. தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் நம்மாழ்வார். உமர் கயாம் ருபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். ருபாயத்னா 4 அடி செய்யுள். தொழிற்பெயர் பார்க்கலாம். அழுகை போக்கு தொழுகை இதெல்லாம் தொழிற்பெயர். செயற்பாட்டு வினைச்சொற்றனா தொல்காப்பியம் வ.உ.சியால் பதிப்பிக்கப்பட்டது. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளே கணமேயும் காத்தல் அரிது. குணமென்னும்னா கணமேயும். இதுதான் அடி எதுகை. பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். தனி வாக்கியம். பிரிவினை வாக்கியம். அகனானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவெழுதி தொகுப்பித்தான். பண்பு தொகை செய்வினை. நெறியினில் உயிர் செகுத்திடுவே. இதில் உயிர் செகுத்து அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை தொகை. சரியானவை 3 4 தான். செருவென்றது வாகை ஏல் காத்தல் நொச்சி. நெடுநாவாய் எப்படி பிரிக்கலாம்? நெடுமை கூட்டல் நாவாய். நல்ல என்ன அடமொழி பெற்ற நூல் குறுந்தொகை. கடலுக்கு கறந்து பெருங்காயம் போல வீணாதல். தெரிநில வினையச்சத்தை எடுத்து எழுதுக நடந்து வந்தான். ஸோ கைன்னா ஒழுக்கம். நோன்னா துன்பம். யான்னா ஒரு வகை மரம். வவுனா ஒழுக்கம். ஈற்றலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை நேரிசு ஆசிரியப்பா. சோவியத்தாரின தாழ்சித வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பி தமிழில் படிக்க தொடங்கியவர் காந்தியடிகள். கவி காலமேகம் என்ற எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்துக்கு மாறினார்? வைணவத்திலிருந்து சைவத்திற்கு. உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்தனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடுனா தமிழ்ச்சீட்டு. மேதைன் சிறந்ததன்று என முதுமலை காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமை. வழிக்கரை 6ஆம் வேற்றுமை தொகை. கரகமலம் உருவகம். பொங்குகடல் வினைத்தொகை. உருவேனில் உரிச்சொற்றொடர். ஸோ 100 கொஸ்டின் ஆச்சு. நாளைக்கு மறுபடியும் ஒரு 100 கொஸ்டின் படிக்கலாம். தேங்க்யூ.